ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலே சாலமோனின் ஞானம் என்கின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய பதிப்பகங்களிலே அது டியூட்ரோ கனானிக்கல் இணை திருமுறை பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது வெளிவந்திருக்கிற கத்தோலிக்க பதிப்பிலே அது கத்தோலிக்க நூலாக உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. 1178 பக்கத்திலிருந்து இந்த சாலமோனின் ஞானம் தொடங்குகின்றது. நமது 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக இந்த சாலமோனின் ஞானம் எப்பொழுது எழுதப்பட்டது, அதன் வரலாறு பின்னணி என்ன என்பதனை தெரிந்து கொண்டால் நமக்கு அது பயனுடையதாக இருக்கும். கிமு 1 நூற்றாண்டிலே எகிப்து நாட்டு அலெக்சாந்திரியாவில் பல யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். டயாஸ்பரா ஜூஸ் என்று சொல்வார்கள். எருசலேமை கடந்து வெளியே தொழிலுக்காக அல்லது புலம்பெயர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக வாழுகிற யூதர்கள். தங்களுடைய யூத சமயத்தை விட்டுவிடாதவர்கள். செல்லுகிற இடத்திலெல்லாம் அவர்கள் தொழுகை கூடங்கள் கட்டி யாவே கடவுளை வழிபட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய சமய நூல்களை பாதுகாத்து கொண்டவர்கள். அவர்கள் அந்த நாட்டில் வாழ்ந்த பொழுது கிரேக்க மொழியையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் வழிபாடுகளில் கிரேக்கமும் இணைந்தே இருந்தது. அவர்கள் பயன்பாட்டிற்காக கிமு 70ஆம் ஆண்டிலே செப்துவாஜிந்த் 70 அறிஞர்களின் முயற்சியிலே பழைய ஏற்பாட்டு விவிலியமானது கிரேக்க மொழியில் கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட யூத கிரேக்க நூல்களுள் ஒன்றுதான் இந்த சாலமோனின் ஞானம். இந்த யூதர்கள் பிற இனத்தவர்கள் மத்தியிலே, பேகன்ஸ் என சொல்லப்படுகிற, பழைய தமிழ் அஞ்ஞானிகள் என சொல்லப்படுகிற இந்த பிற சமயத்தவர்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்குள்ளே இயல்பாக ஒரு கேள்வி எழுகிறது. நம்முடைய கடவுள் எல்லாம் வல்லவர், அப்படியானால் அவர் ஏன் இந்த தீமையை பொறுத்து கொள்ளுகிறார், தீமையை சகித்துக் கொள்ளுகிறார், தீமையை அனுமதிக்கிறார் என்பது அவர்களுடைய ஒரு கேள்வியாகும். இந்த கேள்விக்கு இந்த நூல் முழுக்க இந்த ஆசிரியர் பதிலை தருகிறார். உம்முடைய ஆற்றலே நீதியாய் இருக்கிறது, உம்முடைய ஆற்றலே நீதிக்கு ஊற்றாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அரசர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய ஆற்றலால் எதிரிகளை அவர்கள் அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள், அழித்தார்கள். அப்படி அரசர்கள் கொண்டிருந்த ஆற்றலை விட பேராற்றல் மிக்கவராக இஸ்ரேலின் கடவுள் இருக்கிறார். ஆகவே அந்த ஆற்றலே நீதிக்கு ஊற்றாய் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனாலும் கடவுள் ஏன் இந்த தீமையை அனுமதிக்கிறார், அழிக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி. அதற்கு ஞானம் நிறைந்த ஒரு பதில் இங்கே சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், கடவுள் தம்முடைய ஆற்றலை இரக்கத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்பதுதான். ஆகவேதான் இன்றைக்கு வாசகத்திலே கடவுளை பற்றி பல பண்பு நலன்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் கடவுள் வழிநடத்தி சென்றதைத்தான் சாலமோனின் ஞானம் எடுத்துச் சொல்லுகிறது. அதிலே கடவுளுடைய குணாதிசயங்கள், பண்புகள் மேலோங்கி நிற்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளின் 4 பண்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவது, கடவுள் காப்பாற்றும் கடவுள். வசனம் 13 பாருங்கள். எல்லாவற்றின் மீதும் கருத்தாயிருக்கிற உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் கருத்தாய், கரிசனையாய், அக்கறையாய், காப்பாற்றுகிற வண்ணம் இருக்கிற உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. ஆகவே கடவுள் தம் சாயலாக மனிதர்களை படைத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர் வழிநடத்தி வருகிறார் என்கிற உண்மை இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, கடவுளுடைய தனிப்பெரும் குணம் அவரது நீதி. அவரது நீதி, அதை வசனம் 15 நாம் பார்க்கலாம். அது இன்றைக்கு வசனம் கிடையாது என்றாலும் அதை தொடர்ச்சியாக நாம் பார்க்கிற பொழுது தெரிகிறது. நீர் நேர்மை உள்ளவர், அனைத்தையும் நீதியோடு ஆண்டு வருகின்றீர். தண்டிக்க தகாதவர்களை தண்டிப்பது உமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதென நீர் அறிவீர்
என்று சொல்லுகிறது. ஆகவேதான் வசனம் 16, ஆகவே உமது ஆற்றலே நீதியின் ஊற்று, உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. ஆகவே கடவுள் காப்பாற்றும் கடவுள், கடவுள் நீதியின் கடவுள். அது மாத்திரம்தானா? கடவுள் இரக்கமிகு கடவுள், கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். வசனம் 16 பாருங்கள், அதுதான் சொல்லுகிறது. உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் அழிக்காமல் அது விட்டு வைக்கிறது. மனிதர்கள் மீது உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர், அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். இதுல வசனம் 18 தான் மிக முக்கியம். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர், மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்வுகிறீர், நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. அப்போ கடவுள் இரக்கமிகு கடவுள். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயணம் 34 வசனம் 6 மோசே கடவுள் யார் என்று அவரை தேடிய பொழுது முதலாக வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய பண்பு அவர் இரக்கமுள்ளவர் என்பதுதான். இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு மிக்கவர் என்று விவிலியம் அவரை ஏத்து ஏத்துகிறது. அப்படி இரக்கத்தை பொழிகிற கடவுள், இரக்கத்தையும் கனிவையும் பொழிகிற கடவுள் அந்த கடவுள். நிறைவாக வசனம் 18 நாம் பார்க்கிறோம், அவர் ஆற்றல் மிகு கடவுள், வல்லமை மிக்க கடவுள். அவர் தம்முடைய வல்லமையை படைப்பில் காண்பித்தார், படைப்பை உருவாக்கத்திலே அவர் காண்பித்தார், படைப்பை பராமரிப்பதிலே அவர் காண்பிக்கின்றார். ஆகவே இது நமக்கு சொல்ல வருகிற சிந்தனை என்னவென்றால், இரக்கம் என்பது பலவீனம் அல்ல, கடவுளுடைய ஆற்றல் மிகு அந்த தன்மையிலே அவர் இரக்கமுடையவராக, கனிவுடையவராக இருக்கிறார், அவர் பொறுமை உடையவராக இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நற்செய்திக்கு நமக்கு ஒத்துப்போகிற ஒரு கருத்து. நம்முடைய கடவுள் பொறுமை உள்ளவர். அவர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்து விடுவதில்லை, அவர் பொறுத்திருக்கிறார். மனிதர்களை பொறுத்த மாத்திரத்தில் அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்பதனை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைய இரண்டாம் வாசகம் கடந்த வாரங்களின் தொடர்ச்சி. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 27 முடிய உள்ள இந்த 2 வசனங்கள் தான். இந்த 2 வசனங்களிலே மிகவும் குறிப்பாக ரோமை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பலவீனத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். மறைக்கலகம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கும் சவால்களுக்கும் சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகுகிறார்கள். எதிர்காலம் குறித்து அவர்களுக்கு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் என்ன ஜெபிப்பது, எப்படி ஜெபிப்பது, எப்படி இறைவேண்டல் புரிவது என்று தெரியாமல் தத்தளிக்கிறார்கள். அவ்வாறு தத்தளிக்கிற அவர்களுக்கு பவுலடியார் அழகான ஒரு பதிலை அவர் சொல்லுகிறார். உங்கள் பலவீனத்தில் தூய ஆவியானவர் உங்களுக்கு உதவுகிறார். நமது வலுவற்ற நிலையில் நமக்கு தூய ஆவியார் துணை நிற்கிறார். எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்பது நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் துயர நேரங்களில் நமக்கு துணை புரிகிறவர், நமக்காக பரிந்துரைக்கிறவர், தந்தையிடத்திலே எப்படி மன்றாடினால் அது வெற்றியாகும் என்பதை அறிந்திருக்கிறவர். ஆகவே அவர் நமக்காக இங்கே பரிந்து பேசுகிறார். நம் பாரங்களை, நம் துயரங்களை, நம் வலிகளை, நம் வேதனைகளை அவர் தனதாக எடுத்துக்கொண்டு நமக்கு ஆறுதல் தருகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வசனம் 27, உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தந்தை கடவுளுக்கும் தூயாவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை இது சொல்லுகிறது. ஏனெனில் தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்ப நமக்கு எப்படி பரிந்து பேசினா அது வெற்றி கிடைக்கும் என்பதை அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று இங்கே அழகாக இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது நம்ம நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறோம், கேள்விகள் சவால்களுக்கு வாழ்க்கை உள்ளாகிறது. ஆவியானவர் நமக்கு துணை புரிவார் அப்படிங்கிற ஒன்று. ஜெபம் நமக்கு தேவை. ஜெபத்தில் தூய ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை.
நாம் பலவீனர்கள், நாம் வலுவற்றவர்கள். நமக்கு ஆவியானவர் இருந்தால்தான் நாம் வல்லமையாய் இறைவேண்டல் புரிய முடியும். அதை ஆவியானவர் நமக்கு செய்கிறார். அந்த ஆவியின் துணையோடு ஆவிக்குள் ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்பதனை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்ததாக இன்றைய நற்செய்திக்கு நாம் வருவோம். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 முதல் 43 முடிய உள்ள வசனங்கள். மத்தேயு நற்செய்தியாளர் யூத கிறிஸ்தவர்களின் மனநிலையை இதில் அழகாக வெளிப்படுத்துகிறார். எருசலேம் கோவில் இடிக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. யூதர்களுடைய தொழுகை கூடங்களுக்கு சென்று கொண்டிருந்த யூத கிறிஸ்தவர்கள் தடுக்கப்படுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்குள் 1000 குழப்பம் வருகிறது. முக்கியமான குழப்பம் என்ன? மெசியா வந்து விட்டார், இயேசுவில் அவர் வந்து விட்டார். நாம் எதிர்பார்த்த மெசியா வந்த பிறகு அவர் இந்த மனித குலத்தை, சமய வாழ்க்கையை, நம்முடைய சமூக வாழ்க்கையை அவர் தூய்மைப்படுத்தி விட்டார், மீட்டு விட்டார். ஆனாலும் இங்கே நன்மையோடு தீமை பயணிக்கிறதே, நன்மையோடு தீமை உடன் இருக்கிறதே. அது எப்படி? தீமை என்பது சமூகத்தில், உலகத்தில் மட்டுமல்ல, திரு அவைக்குள்ளாகவும் சீடர்களுக்கு உள்ளாகவும் இருக்கிறதே. அது வெளிவேடத்தனமாக சீடர்கள் மத்தியில் இருக்கிறதே. இதற்கு இயேசு என்ன பதில் சொல்லுவார் என்று அவர்கள் தங்கள் உள்ளத்திலே கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதற்குத்தான் இன்றைய நற்செய்தி மிக அருமையான ஒரு பதிலாக அமைகிறது. நம்முடைய ஐயப்பாடுகளை அது தீர்த்து வைக்கிறது, நமக்கு அது தெளிவை ஏற்படுத்துகிறது. அது வயலில் தோன்றிய களைகள் ஓமை வாயிலாக ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்கிறார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவன் நிலத்தில் விதைகளை விதைக்கிறார், ஆனால் பகைவன் வந்து களைகளையும் விதைத்து விட்டு போகிறார். ஆகவே நல்ல விதைகள் முளைத்து வருகிற பொழுது களைகளும் இணைந்து வருகின்றன. இங்கே இந்த களைகள் என்று சொல்லப்படுகிறவை கோதுமை மணி போலவே இருக்கக்கூடிய பதர்கள். அவற்றை நீங்கள் எளிதில் பிரித்துவிட முடியாது. ஆகவேதான் நீங்கள் கவனமாய் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இங்கே நாங்கள் இந்த களைகளை களைந்து விடலாமா என்று கேட்கிற பொழுது இயேசு பதில் சொல்லுகிறார், இல்லை இல்லை, விட்டு வைத்திருங்கள், அறுவடை நாளில் அவற்றை நாம் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் அவற்றை பிடுங்கினால் நல்லவற்றையும் நீங்கள் சேர்த்து பிடுங்க நேரிடும், அதற்கும் துன்பம் நேரிடும். ஆகவே பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பொறுமை, இந்த காலத்தின் பொறுமை, இந்த பொறுமையின் காலம் நமக்கு இங்கே அழகாக வலியுறுத்தப்படுகிறது. அடுத்த அறுவடை எனப்படுவது நமக்கு உலகத்தின் இறுதி காலத்தை, உலகத்தின் நிறைவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இவ்விறுதி காலம் என்பது இன்றைய காலத்தின் தொடர்ச்சி என்பது மத்தேயு நற்செய்தியாளரின் கணிப்பு. அதுவே இன்றைய வாழ்வின் விளக்கமாயும் இங்கே அமைந்திருப்பது இந்த உவமையின் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நல்ல நிலத்தில் களைகள் தோன்றுவது இயல்பு. அவ்வாறே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தீமைகள், பாவங்கள், குற்றங்கள், கரைகள், குறைகள், பலவீனங்கள் இவை இருக்கின்றன. இவை மனித தன்மையின் ஒரு நிகழ்வு என்று நாம் சொல்லுகிறோம். இறைவனை தவிர வேறு எவரும் தூய்மையாய் பாவமற்ற வாழ்க்கை வாழ்தல் மிகவும் அரிது. ஆகவே நம்மிடத்தில் களைகள் இருக்கின்றன என்பதனை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். பல நேரங்களிலே நாமே நீதிக்கு எதிராக நாம் நிற்கிறோம். சுய நலத்தினால், சுய வெறியினால் அடுத்தவர்களை தாழ்வாக நாம் நினைக்கிறோம். இவ்வாறு தற்பெருமை, அநீதி, பணத்திமிர், சுயவெறி இவைகளினால் நாம் களைகளை நம்மிடத்திலே அனுமதிக்கிறோம். இப்போ இந்த களைகளை எடுப்பதற்காக நம்மையே கொன்று போட்டு விட முடியுமா என்ன? ஆகவே இந்த களைகளைத்தான் பொறுமையாய் களைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் கட்டுகளாக கட்டுங்கள், கட்டுகளாக கட்டி இவற்றை எரித்து விடுங்கள். நம்மை ஒரு சுய ஆய்வு செய்தல் வேண்டும். சுய ஆய்வு செய்து களைகள் நம்மிடத்தில் எவை என்று நாம் கட்டி அவற்றை எரிக்க வேண்டும், புனிதத்தில் வளர முயல வேண்டும். அடுத்து ஆண்டவர் இதில் சொல்லுகிறார், களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள். எவற்றை? நல்லது எனப்படுபவற்றை, போற்றுதற்குரியவற்றை. நம்மிடத்திலே
நல்ல பண்புகளும் நிறைய இருக்கின்றன. நல்ல பண்புகள் இல்லாத மனிதர்கள் இங்கே இல்லை. நற்குணங்கள், புண்ணியங்கள் இவை இருக்கின்றன. இவை களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கப்படுதல் வேண்டும். சரியான நேரத்தில் இவை பலனளிக்கும். களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பது ஒரு பஞ்ச காலத்திலே, ஒரு நெருக்கடி காலத்திலே அவற்றை எடுத்து பயன்படுத்துவதற்கு. ஆக நற்பண்புகளை நாம் தேக்கிக் கொள்ள வேண்டும். அவற்றை நாம் வளர வேண்டும். நற்குணங்கள் நம்மில் இருத்தல் வேண்டும். அன்பு வழி, நீதி வழி, நற்செயல்கள், மன்னிப்பு, பகிர்தல், இரக்கம் இவற்றை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். இது மிகவும் முக்கியம். ஆகவே மனித வாழ்க்கையில பொறுமை மிக முக்கியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எல்லாவற்றையும் நம்ம கவிழ்த்து விடக்கூடாது. நம்முடைய கடவுள் பொறுமையின் கடவுள். அவர் மனிதர்கள் மாறுவார்கள், மனம் திரும்புவார்கள், அவர்கள் வருந்துவார்கள், அவர்கள் ஒரு நாளில் திரும்பி வருவார்கள் என்று அவர் காத்திருக்கிறார் என்பது நமக்கு மிக தெளிவாக, மிக நன்றாக தெரிகிறது. இதனை நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த பின்னணியில்தான் சில கருத்துக்களை நாம் உள்ளத்தில் இருத்தலாம். பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே யோனா இறைவாக்கினர் போய் நினிவே நகரத்திலே இறைவாக்குரைத்தார். அவருக்கு போகவே இஷ்டம் கிடையாது. ஆனால் அவர் போய் இறைவாக்குரைத்தார். என்ன நடந்தது? அங்கே மனமாற்றம் ஏற்பட்டது. அங்கே உண்மையிலேயே ஒரு மாறுதல், எதிர்பாராத பெரிய மாறுதல் ஏற்பட்டது. ஆகவே கடவுள் பொறுமையாய் காத்திருக்கிறார். அது விவிலியம் முழுக்க விதைக்கப்படுகிற உண்மை. இன்னும் தொடக்க நூலுக்கு வாருங்கள். நோவா அவருடைய காலத்திலே இந்த மாதிரி உலகம் அழிய போகிறது என்று சொல்லப்படுகிறது. நோவாவை ஒரு கப்பல் கட்டும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். பல நாட்களாக அதை கட்டுகிறார். மக்கள் தான் உதவி செய்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆனால் கடவுள் தயாரிக்கிறார். தயாரிப்பின் காலம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதை போலத்தான் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். இயேசுவும் அவர் பொறுமையாக இருக்கிறார். சிலுவையில் கூட அவரை அடித்த பொழுது கூட தந்தையே இவர்களை மன்னியும் என்று அவர் அவர்களை மன்னிக்கிறார். இயேசுனுடைய சிலுவையே கடவுளுடைய நீடிய பொறுமையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று உறுதிபட நாம் சொல்ல முடியும். புனித அகஸ்தினார் சொல்லுகிறார், the weeds of today may become tomorrow's wheat. இன்றைக்கு பதர்களாக இருப்பவை நாளைக்கு கோதுமை மணிகளாக மாறக்கூடியவை. மனிதர்களை குறித்தவர் சொல்லுகிறார். ஆகவே மனிதர்களை நீங்கள் குறைவாக எடை போட்டு விட்டுவிட வேண்டாம். அவர்கள் மனம் மாறுவார்கள். அகஸ்தினார் தன்னை குறித்தே இவ்வாறு சொல்லுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெரிய கிரகோரியார் இவ்வாறு சொல்லுகிறார், the church on earth is always a mixed field. Perfect purity belongs only to heaven. தூய்மை என்பது விண்ணகத்தில் மாத்திரமே பார்க்க முடியும். இங்கே நாம் பதர்களோடு சேர்த்துத்தான் பார்க்க முடியும். நாம் தீர்ப்பு சொல்லிவிட முடியாது. நாம் பொறுமை காக்க வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் வாழுகிற இந்த காலத்தில் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், அன்பியமாக இருக்கட்டும், நம்முடைய சபையாக இருக்கட்டும், நம்முடைய ஊராக இருக்கட்டும், அங்கே ஸ்கேண்டல்கள், துர்மரியாதை, உபதேசங்கள், பண்புகள் இருக்கின்றன. வீக்னஸஸ், பலவீனங்கள், வலுவற்ற நிலைகள் இருக்கின்றன. ஹிப்போக்ரசி, வெளிவேட தன்மைகள் இருக்கின்றன. இவற்றுக்கு மத்தியிலே கடவுள் நம்மை தூய்மை வாழ்வுக்கு அழைக்கிறார். ஆகவே பெற்றோரும் சரி, நற்செய்தி பணியாளரும் சரி, ஆசிரியர்களும் சரி, குருக்களும் சரி, ஆயர்களும் சரி, பொறுமையை, கடவுளின் பொறுமையை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் மனமாற்றம் என்பது நாம் ஒருவரை தண்டித்து விடுவதால் வருவதல்ல, பொறுமையில் காத்திருப்பதால் அது வருகிறது. ஆகவே நாம் அத்தகைய பொறுமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு படிப்பிக்கிறது. அந்த பண்பிலே வளர இறைவன் நமக்கு துணை புரிவாராக. ஆமென்.